இன்னைக்கு வந்து நம்ப ஒரு யூடியூப்ல வந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி கோட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நேத்து முடியுது இல்லையா? பேங்க் நிஃப்டி சார்ட். பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட். அத எடுத்துக்கணும். நேத்து என்ன முடிஞ்சுது அப்படின்றத எடுத்துக்கணும். இப்போ நேத்து ஃப்ரைடே. அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா, தர்ஸ்டே இல்லையா? 19த். அப்போ 19த் சரிங்களா? ஸோ 19த் பேங்க் நிஃப்டியோட கரண்ட் மந்த் ஃபியூச்சர். அது என்ன பிரைஸ்ல முடிஞ்சிருக்குன்னா 53,177. அப்போ நம்ம நியர்பை 100 எடுக்கிறீங்கன்னா 50,200 அந்த ஸ்ட்ரைக்கே எடுத்துக்கணும். சிஇபி ரெண்டுமே சேம் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறீங்க. ஸ்பாட் வச்சு எடுக்கல, கரண்ட் மந்தோட ஃபியூச்சர் சார்ட் ப்ரைஸ் வச்சு எடுக்கிறோம். நேற்று என்ன ப்ரைஸில் முடிஞ்சதோ அந்த ஸ்ட்ரைக் ரெண்டு எடுத்துக்கணும். சரிங்களா? எடுத்துக்கிட்டு ஸோ என்ட்ரி எடுக்கிறது, என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே ஃபியூச்சர் சார்ட்டை பேஸ் பண்ணி தான் வருது. இப்போது நேற்று எவ்வளோ எடுத்துட்டீங்க இல்லையா? இப்போ இது 1 மினிட்டாக மாற்றிக்கலாம் அடுத்த நாளுக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 20th நேற்று. ஸோ 20க்கான சார்ட்டை நம்ம வச்சுக்கிறோம். ஸோ 19th வந்து ஃபியூச்சர் சார்ட் முடிகிற ஸ்ட்ரைக் எடுத்துகிட்டு என்ட்ரி எக்ஸிட்லாம் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் எடுக்க போகிறோம். பை பண்ணுறதெல்லாம் அதில் தான் எடுக்க போகிறோம். பட் என்ட்ரி எக்ஸிட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்டு தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் போனீங்கன்னா அது இப்போது 9:15 கேண்டில் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த 9:15 கேண்டில் தான் நம்மளோட ரெஃபரன்ஸ் கேண்டிலாக நம்ம வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்கு இல்லைங்களா? 9:15 ஸ்டார்ட் ஆகுது. இதில் க்ளோஸ் ப்ரைஸை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். இதுதான். ஓகேங்களா? இப்போ இந்த லெவலுக்கு மேலே அடுத்த கேண்டில் க்ளோஸ் ஆகுது இல்லையா? ஆக்சுவலி நேற்று பார்த்தீங்கன்னா டவுனில் க்ளோஸ் ஆச்சு. அப்போது இந்த கேண்டில் முடியுது இல்லையா? 9:16 கேண்டில் முடியுது. ஸோ 9:16 கேண்டில் முடியும் போது டைம் 9:17 ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆன பிறகு டவுன் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆகிறதால நம்ம நேற்று க்ளோஸ் ஆன ஃபியூச்சர் சார்ட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அங்கே போய் புட் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? 53,200 புட்டு எடுப்போம் நம்ம. நான் ஆல்ரெடி இதில் கோட் பண்ணி நான் ஒரு 2 நாள் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக தான் வந்திருக்கு. இது வந்து நேற்றுக்கான சார்ட் இது. சரிங்களா? நேற்றுக்கான என்ட்ரி இது 50,200 புட்டு. ஸோ 9:17க்கு நம்ம என்ட்ரி எடுத்திருக்கு. ஸோ 1 மினிட் 2 மினிட்டுக்குள்ளவே எக்ஸிட் ஆகிடுச்சு. 9:15:45 நம்ம டார்கெட்டுன்றது இங்கே ரீச் ஆகிடுச்சு. அவர் கொடுத்தபடி ரீச் ஆகிடுச்சு. இப்போ சார்ட்டில் வந்து இதில் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு ஃபர்தராக அதுக்கு மேலேயே போகல. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு டவுன் கொஞ்சம் வந்ததுனால என்ன டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுமோ அது ரீச் ஆகிடுச்சு. சப்போஸ் நம்ம டார்கெட் இங்கே ரீச் ஆகலை வச்சுங்க, அடுத்த கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் ஆகுதுன்னா, இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதுன்னா புட் ஆப்ஷன் எக்ஸிட் பண்ணிவிடுவோம். எக்ஸிட் பண்ணி சிஏ பை எடுக்கும் இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி போயிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ வர வரைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 9:45க்குள்ளே தான் ட்ரேட் எடுக்க சொல்கிறாரு. ஸோ 9:45க்குள்ளே நம்ம டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ ரீச் ஆகலை, பட் வந்து ஸ்ட்ராட்டஜி ரன்னிங்கில் இருக்குன்னா 9:45க்கு எக்ஸிட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே ஃபர்தராக கண்டினியூ பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்கேல்பிங் மாதிரி தான் வரும் இது நம்மளுக்கு. ஸோ அந்த 1/2 hour மொமெண்டத்தை கேட்ச் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ இதை அப்படி சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதுதான் இது என்ட்ரி சிஇபி பை பண்ணுறதுக்கான அந்த என்ட்ரி எக்ஸிட் கண்டிஷன் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 9:15 1 மினிட் கேண்டு தான் நம்மளுடைய ரெஃபரன்ஸ். ஸோ அதுக்கு மேலே கீழே போகும்போது சிஇபி என்ட்ரி எக்ஸிட் ஆகும். ஸோ யூனிவர்சல் எக்ஸிட்ன்றது 9:45க்குள்ளே நம்மளுக்கு எந்த லெவலுமே ரீச் ஆகலைன்னா ஸ்ட்ராட்டஜி எக்ஸிட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை 250 ருபீஸ் வந்து டார்கெட் வைக்கிறார். இது ஒரு லாட்டுக்கு வந்து 250. ஸோ நீங்கள் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண போனால் மல்டிப்ளையரில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 500 விற்கிறார். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங்கில் அது மாதிரி தான் பண்ணுவாங்க. டார்கெட்டுன்றது டார்கெட் லெவல் கம்மியாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து மோஸ்ட்லி அதை விட அதிகமாக தான் வைப்பாங்க. எதுக்காகனா ஜஸ்ட்டு மொமெண்ட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக போனாலும் எகெயின் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த இடத்துக்கு.
ஸோ திரும்ப ஏன்னா டார்கெட் கம்மியாக வைக்கிறதுனால திரும்ப அதே லெவலுக்கு வரும்போது டார்கெட் அச்சீவ் ஆகணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்போது இதோட அந்த வீடியோவில் பார்த்து நானாக ஒரு எக்ஸலில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய வீடியோ இருக்குது அதில் ஒரு நாளுமே போட்டிருக்காரு அதில். ஸோ அது ஜூலை 1லேருந்து என்னென்ன டார்கெட் ஸ்டாப் லாஸு. ஸோ இது மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கு இது வரைக்கும் இதில் பார்க்கலாம் நீங்கள். சரிங்களா, 8250 நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில். பட் இதில் என்னென்னா உங்களுக்கு சம்டைம் மார்க்கெட் வந்து நீங்கள் டார்கெட்டு ரீச் ஆகிற டைமில் நம்மளுக்கு ஃபேவராக ஸ்பைக் ஒன்று கொடுத்ததுன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை விட உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதுமாதிரி வந்திருக்கு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கும் போதும் அந்த ஸ்பைக் அதிகமாக இருந்தால் அங்கே அதிகமாக வரும். ஸோ மோஸ்ட்லி டார்கெட் டைமில் தான் நம்மளுக்கு அது கிடைக்கிது. ஸோ அதனால் இங்கே நம்ம கொடுத்துருக்குற வேல்யூவோட அவருக்கு பார்த்தீங்கன்னா ரியல் ட்ரேடில் லைவ் ட்ரேடில் அவருக்கு ப்ராஃபிட் அதிகமாக தான் வருது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து 20,000 டார்கெட் வைக்கிறாரு, இன்னொரு நாள் 50,000 வைக்கிறாரு. ஸோ அது லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாரு அதுக்கேற்ற மாதிரி. பட் அது வந்து என்ன கான்செப்டில் பண்ணுறாருன்றது அதில் சொல்லலை. அப்படி பார்க்கும்போதெல்லாம் இப்போ 50,000 வைக்கிறாருன்னு வச்சிங்களேன், சம்டைம் 60,000 ப்ராஃபிட்லேயே எக்ஸிட் ஆகுது. ஸோ அந்த மாதிரியும் வருது. அது மாதிரி 20,000 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னா 24 25 அந்த மாதிரியும் எக்ஸிட் ஆகிறது உண்டு. அதேமாதிரி ஸ்டாப் லாஸ் இப்போ 20,000 டார்கெட்னா அவர் எத்தனை லாட் எடுக்கிறவரோ அதுக்கேற்ற மாதிரி அது. இப்போ 20,000 டார்கெட்டுக்கு 40,000 எஸ்எல் இருக்கும். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு எஸ்எல் அடிக்கிற டைமில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைக்கு ஆப்போசிட் ஸ்பைக் இருந்தாலும் அங்கே உங்களுக்கு கொஞ்சம் எஸ்எல்லும் அதிகமாக போகும். சரிங்களா, இப்போ இதோடைய ஸ்ட்ராட்டஜிக்ஸை பார்த்துடலாம். இப்போ கேபிட்டல் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு லாட்டுக்கு 7,500 இருந்தால் போதும் அப்படின்ட்டு ஒரு லாட்டுக்கு. ஸோ நம்பர் ஆஃப் லாட்ஸ் வந்து நீங்கள் அதிகப்படுத்தும் போது நம்ம 7,500 இன்ட்டு மல்டிப்ளையரில் போகும்னு வச்சுங்க. இப்போ நான் எடுத்த இந்த டேட்டா படி எனக்கு 48 டேஸ் நான் எடுத்திருக்கேன். இது ட்ரேடிங் டேஸாக நான் எடுத்துருக்குது. ஸோ இந்த 48 டேஸில் நம்மளுக்கு வின்னிங் டேஸ் பார்த்தீங்கன்னா 43 டேஸ் வந்து வின்னிங் கொடுத்துருக்கு, ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. லாஸ் ஆன டேஸ் பார்த்து 5 டேஸ். ஓகேங்களா, ஸோ இந்த 48 டேஸில் உங்களுக்கு 43 டேஸ் வந்து வின்னிங் டேஸ் வருதுன்றதுனால வின் ரேட் பார்த்தீங்கன்னா 89.5% நமக்கு வருது இல்லை. அடுத்தது மேக்ஸிமம் வின்னிங் ஸ்டீக் டேஸ் இல்லையா, ஸோ அது பார்த்தீங்கன்னா 22 டேஸ். 22 டேஸ் மீன்ஸ் என்னென்னா இப்போ கண்டினியூவாக உங்களுக்கு ப்ராஃபிட்லேயே வந்திருக்கு. இந்த டே 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி போகிறீங்க இல்லையா, அந்த மாதிரி போகும்போது 22 டேஸ் வந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி கண்டினியூஸாக லாஸ் உங்களுக்கு எத்தனை முறை கொடுத்துருக்குன்னா 2 நாள் தான் உங்களுக்கு கண்டினியூஸ் லாஸ் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் 2 நாள் கண்டினியூஸ் லாஸு, இங்கே வந்து ஒரே நாள் தான் வந்திருக்கு. அதுக்கு பிறகு இங்கே 2 நாள் கண்டினியூஸ் லாஸ் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் 2 நாள் தான் நம்மளுக்கு கண்டிஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ டோட்டல் ப்ராஃபிட் 8,250 இது வரைக்கும் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டலை வச்சு நீங்கள் இப்போ எவ்வளோ பர்சன்டேஜில் கனெக்ட் பண்ணணும்னா 110% நம்மளுக்கு அதெல்லாம் வருது. ஸோ மேக்ஸிமம் ட்ராடவுன் இப்போ இது வரைக்கும் நான் எடுத்த டேட்டா படி 2 நாளைக்கு கண்டினியூவாக லாஸ் வந்ததுன்னா 1000 ருபீஸ் வந்து ட்ராடவுன் வச்சுக்கலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு. பட் அவர் நிறைய டேஸில் போட்டிருக்காரு, அது எல்லாத்தையும் எனக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் ஜூலை 1லேருந்து மட்டும் தான் எடுத்திருக்கேன். தென் இன்னொரு முக்கியமான டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ரெக்கமெண்ட் பண்ணல. சரிங்களா, இதுன்னு மட்டும் இல்லை, எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல, ப்ரொமோட்டும் பண்ணுறதில்ல. அதனால் வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிங்களா இல்லை வந்து இது லைவ் ட்ரேட் போட்டிங்களான்றதெல்லாம் நீங்கள் ஆக்சுவலாக டவுட் ஏன்னா தான் நீங்கள் அவர்கிட்டே கேட்டுக்கலாம். நேம் கொடுத்துருங்க. இப்போ இதில் 2 செட் வரும், சிஇபிக்கு 2 செட் வரும். இப்போது என்ட்ரி கண்டிஷன் போகிறீங்க. என்ட்ரி கண்டிஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பொசிஷன் ஈக்குவல் டு 0. ஓப்பன் பொசிஷன் நிஃப்டி பேங்க்கு, இதில் எந்த பொசிஷனும் இல்லை அப்படின்றதுனால இந்த கண்டிஷன் கொடுக்குறோம். அடுத்தது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா முந்தின கேண்டில் -1 கேண்டில் இது. ஸோ பொசிஷன் கீவேர்டு போட்டு -1ல் க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ -1 கேண்டில் வந்து எங்கே முடியுதுன்றது சொல்கிறோம். சிம்பிள் 1 மினிட் டைம் செலக்ட் பண்ணிக்கணும்.
இங்கே அண்டர்லைனில் ஃபியூச்சர் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா டிஃபால்ட்டாக இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் இருக்கும். அதை நம்ம ஃபியூச்சர் சார்ட்டை வச்சு பண்ணுறதுனால அண்டர்லைனில் ஃபியூச்சர் செலக்ட் பண்ணிக்கணும். தென் ஃபியூச்சரில் கிளிக் பண்ணிங்கன்னா அண்டர்லைன் கேட்கும் நிஃப்டி பேங்க்கு. இது வந்து கிரேட்டர் தென்னாக இருக்கணும். எதை விட கிரேட்டர் தென்னாக இருக்குன்னா 9:15 கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த கேண்டலை விட கிரேட்டர் தென்னாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஓஆர்பி கீவேர்டு யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஓஆர்பியில் போய்ட்டும் அதே மாதிரி இங்கே ஃபியூச்சர் செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக க்ளோஸ் ப்ரைஸ் இருக்கும், அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1 மினிட் கேண்டில் நம்ம எடுக்கிறோம், சரிங்களா? 1 மினிட் கேண்டில் நீங்கள் எடுக்கும்போது ஸ்டார்ட் டைமோ எண்ட் டைமோ சேமாக தான் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் டைம் 9:15:00 செகண்டில் ஸ்டார்ட் ஆகும். எண்ட் டைம் 9:15:59 செகண்டில் க்ளோஸ் ஆகும், சரிங்களா? இங்கே செகண்டுன்றது இருக்காது, டிஃபால்ட்டில் வராது. அதனால் 1 மினிட் கேண்டில் யூஸ் பண்ணும்போது ஸ்டார்ட் டைமும் எண்ட் டைமும் சேமாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த டைமுக்கு மேலே இங்கேன்னு வருது இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம வந்து 2 கேண்டில் முடிஞ்ச பிறகு தான் என்ட்ரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 9:16 கேண்டில் முடியணும் நம்மளுக்கு. ஸோ 9:16 கேண்டில் முடியணுன்னும் போது நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா இந்த டைமை கொடுக்கணும், ஓகேங்களா? 9:16 தான் இங்கே கொடுக்கணும். நீங்கள் 9:15 கேண்டில் முடிஞ்ச உடனே நீங்கள் எடுக்கணுன்னா இந்த இடத்துல 9:15 தரணும். ஆனால் நம்ம அடுத்த ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவீங்க. அடுத்த கேண்டிலும் க்ளோஸ் ஆகணும் உங்களுக்கு. இந்த செகண்ட் கேண்டிலும் க்ளோஸ் ஆகணும். ஸோ செகண்ட் கேண்டில் தான் 9:16 கேண்டில். ஸோ அந்த 9:16 கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு தான் நமக்கு தெரியும் அது நம்ம ரெஃபரன்ஸ் கேண்டிலை விட மேலே இருக்கா கீழே இருக்கான்றது. ஸோ அதனால் 9:16க்கு மேலே தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். 9:16ன்றதை இங்கே கொடுத்துருங்க. அவ்வளோதான், என்ட்ரி கண்டிஷனில் இது மட்டும்தான். தென் இப்போ பொசிஷன் பில்டரில் வாங்க. ஸோ பொசிஷன் பில்டரில் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா என்எஃப்ஓ, கால் ஆப்ஷன், அண்டர்லைன் நிஃப்டி பேங்க்கு, இது நார்மல் எம்ஏஎஸ் என்ன கொடுத்துக்கலாம். தென் எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக்கு, லாட் வந்து 1. தென் ஸ்ட்ரைக்கில் வந்து எஃப்எக்ஸ் போயிடுங்க. எஃப்எக்ஸில் போயிட்டு ரவுண்டு கீவேர்டை போடுங்க. ஸோ ரவுண்டு கீவேர்டில் பேஸ் வந்து 100, பேங்க் நிஃப்டி 100, வேல்யூவில் பொசிஷன் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம நேற்றுக்கான க்ளோஸ் ப்ரைஸ் எடுக்க போகிறோம், அதனால் பொசிஷன்றதை இங்கே கொடுக்கணும். இப்போ பொசிஷனில் போயிட்டீங்கன்னா பொசிஷனில் -1 கொடுக்கணும், சரிங்களா? -1 கொடுத்துட்டா க்ளோஸ். இது சீரீஸில் க்ளோஸ், பொசிஷனில் -1. தென் சிம்பிளில் போயிட்டிங்கன்னா இங்கே ஃபியூச்சர் செலக்ட் பண்ணணும். நம்ம ஃபியூச்சர் சார்ட் எடுக்க போகிறோம், ஃபியூச்சர் செலக்ட் பண்ணுங்கள். தென் இங்கே கேண்டில் டைப் வந்து டேயில் தான் இருக்கும், டிஃபால்ட்டாக டேயில் தான் இருக்கும். நீங்கள் கோட் பண்ணும்போதும் டேயில் வந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஏன்னா முந்தின கேண்டில் டே கேண்டில் க்ளோஸ் எடுக்க போகிறீங்க, அதனால் அங்கே டேன்றது இருக்கணும். தென் ஃபியூச்சரில் நிஃப்டி பேங்க்கு, ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இது என்ன இது சொல்லுது அப்படின்னா, பொசிஷனில் எந்த ஸ்ட்ரைக் எடுக்க போகிறோம் நம்ம அதை சொல்கிறோம்னா, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டு நேற்று க்ளோஸ் ஆனது இல்லையா வேல்யூ, அதோடைய ரவுண்டு நியர்பை ரவுண்டு உள்ள அதை அர்த்தம் பண்ணி மீனிங் வச்சுக்கலாம். அதை முடியும் போது உள்ள வேல்யூவில் அர்த்தம் பண்ணி என்ன ஸ்ட்ரைக் இருந்ததோ அந்த ஸ்ட்ரைக் எடுக்க போகிறோன்றதை இங்கே சொல்கிறோம். தென் இப்போ எக்ஸிட் பார்த்தீங்கன்னா இந்த 9:15 கேண்டில் இருக்கு இல்லையா, அதை விட டவுனில் க்ளோஸ் ஆகணும். ஸோ அப்போ வந்து பொசிஷன் கீவேர்டை போட்டு -1 க்ளோஸு, சிம்பிளில் 1 மினிட் கொடுக்கணும். இங்கே ஏன்னா நம்ம எக்ஸிட் பண்ணுறோம், இதை எக்ஸிட் பண்ணுறதுலாம் என்ட்ரி எக்ஸிட் எல்லாம் 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி தான் வருது. அண்டர்லைன் வந்து ஃபியூச்சர்ஸில் நிஃப்டி பேங்க்கு, இது வந்து லெஸ்ஸனாக இருக்கணும். எதோட லெஸ்ஸனாக இருக்கணும்னா அந்த நம்ம முதல்ல கொடுத்தோம் இல்லையா ஓஆர்பி கண்டிஷன், அந்த கண்டிஷன் இங்கே கொடுத்துடலாம். நீங்கள் அப்படியே 9:15 ஓஆர்பி கீழே வந்து க்ளோஸ் ஆகணும். இப்போது இப்போ இந்த இடத்துல எடுத்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல எடுத்துச்சுன்னா இது க்ளோஸ் ஆகுது, இதோட கம்மியாக க்ளோஸ் ஆகணும். இதுதான் சி எடுத்துச்சுன்னா இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். அதை எக்ஸிட் கண்டிஷன் இங்கே தான் வரும். இப்போ இதுக்கு அப்படியே நீங்கள் ஆப்போசிட் போடலாம், புட் ஆப்ஷனுக்கு. சிக்கு கால் ஆப்ஷன் போட்டாச்சு. இப்போ புட்டுக்கு நீங்கள் ரிவர்ஸில் போட வேண்டியது தான். அதே போல் ஓப்பன் பொசிஷன் இதெல்லாம் டைமில் கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து லெஸ்ஸன் வரும், வேறு ஒன்றுமே இல்லை. ஓப்பன் பொசிஷன் 0,
ஆ முந்தின கேண்டலோட க்ளோஸ் வந்து ரெஃபரன்ஸ் கேண்டலோட டவுன்ல க்ளோஸ் ஆகணும் உங்களுக்கு. ஏன்னா புட் எடுக்க போறீங்க. டவுன்ல க்ளோஸ் ஆகணும். டைம் எல்லாம் சேமு. ஸோ இப்போ புட் ஆப்ஷனுக்கான பொசிஷன் பெல்ல போனீங்கன்னா, என்எஃப்ஓ, புட் ஆப்ஷன், நிஃப்டி பேங்க்கு, நார்மல், கரண்ட் வீக்கு, லாட் சைஸ் 1, எஃப்எக்ஸில் போனீங்கன்னா அதே தான் நீங்கள் கொடுக்கலாம் இங்கே. ஏன்னா இங்கே ஸ்ட்ரைக்கோட வேல்யூ தான் கொடுக்க போகிறீங்க. சிஇக்கோ தான் பிஇக்கோ அதே தான். ஸோ அதனால் நீங்கள் பொசிஷன் பில்லில் உள்ள இந்த வேல்யூ மாற்றவே தேவையில்ல. சிஇக்கு என்ன கொடுத்தீங்களோ அதை அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ புட் ஆப்ஷன் எடுத்துட்டீங்க. புட்டை வந்து எக்ஸிட் பண்ணணும்னா ரெஃபரன்ஸ் கேண்டலில் மேலே போய் அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகணும் 1 மினிட் கேண்டில். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பொசிஷனில் -1 மினிட் கேண்டில் வந்து கிரேட்டர் தான் கொடுத்துட்டு ஓஆர்பியோட 9:15 கேண்டில் இங்கே கொடுத்துடணும். அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட். ஓகேங்களா? அதான் மேபி உங்களுக்கு என்ட்ரி எடுத்துருச்சு. அதே ஃபேவரில் போகுதுன்னா அந்த 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 ஃபஸ்ட் என்ட்ரிலே நமக்கு எக்ஸிட் கிடச்சிரும். மோஸ்ட்லி இனிஷியல் எக்ஸிட்லேயே வெளியே வந்துடும். நம்மள ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் கிடச்சிரும். அதனால் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ இப்போ அது யூனிவர்சல் எக்ஸிட்கான கண்டிஷன். அவர் என்ன சொல்கிறார், 9:45 வரையும் தான் நீங்கள் பார்க்கணுன்றார். ஸோ 9:45க்கு மேலே டைம் போகுதுன்னா யூனிவர்சல் எக்ஸிட் பண்ணிக்கணும் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் ஃபர்தராக எந்த என்ட்ரியும் இருக்காது. ஒன்று 9:45க்கு மேலே போகணும், இல்லைனா டார்கெட்டு பிஎன்எல் வந்து இதை விட கிரேட்டராக தானே இருக்கணும்னா நம்ம 250 ருபீஸ் அதில் சொல்லியிருக்காரு. ஒரு லாட்டுக்கு 250 ருபீஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காரு. இன்ட்டு எத்தனை லாட் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளை ஆகிடும். ஸ்டாப் லாஸு 500 லெஸ் தென் -500 இன்ட்டு மல்டிப்ளை. அவ்வளோதான். இது அட்வான்ஸ் செட்டிங்கெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதை நீங்கள் அப்படியே சேமாக ரிப்பீட் பண்ணிக்கலாம். கண்டிஷன் செக் கண்டினியூஸ்லி. இஸ் நீடட் கேபிட்டல். ஆக்சுவலாக இது 7,500 அவங்க சொல்லியிருக்காரு. நான் ஜஸ்ட்டு முன்னாடி ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடிட் பண்ணதுனால அந்த வேல்யூ அப்படியே இருக்குது. அதை விட்டுருங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் கண்டிஷன் இங்கே கம்பல்சரி 1 மினிட் இருக்கணும். நீங்கள் சப்போஸ் 2 மினிட்டோ 5 மினிட்டோ போட்டுட்டிங்கன்னா 9:17 2 மினிட் போடலாம் நீங்கள். ஓகேவா? 2 மினிட்டும் 9:17க்கும் சேம் டைமிங் தான். இதை தாண்டி நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம அந்த செகண்ட் கேண்டில் கம்ப்ளீட் ஆகும்போது என்ட்ரி எடுக்காது. அதுக்கு பிறகு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற இந்த டைம் படி என்ட்ரி எடுக்கும். ஸோ இதெல்லாம் 1 மினிட்டே போட்டுங்க. இது 5 மினிட் வச்சுருக்கேன். அது ஓகே. இது அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். ஸோ இதுதான் எப்படி கோடிங் பண்ணுறதுன்றது. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் அவர் வீடியோஸை பாருங்கள். வந்து திரும்ப டிஸ்க்ளைமர் சொல்கிறேன். நான் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெக்கமெண்ட் பண்ணல, ப்ரொமோட்டும் பண்ணலை. இப்போது அதில் அவர் பண்ணுற மற்றவங்க பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட்ரானில் நம்ம ஆல்கோல் எப்படி பண்ணுறது, கோடிங் பண்ணுறது அப்படின்றத நான் இதில் காட்டியிருக்கேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.